கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, விசுவாசம் என்று சொல்லும் போது அதில் ஒரு உறுதி, ஒரு நிச்சயம் காணப்படுகிறது. பொதுவாக நம்பிக்கைனாலே நம்ம பார்க்கிற இல்லை நம்புறதுக்கு ஏது உள்ள காரியங்கள், நம்மிடம் இருக்கிற காரியங்களை வைத்து நம்ம நம்புவது. இந்த நம்பிக்கை எல்லா உலகத்தார்களிடையுமே இருக்கிறது. நம்ம நல்லா படித்தோன்னா நமக்கு ஒரு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, இல்லை நம்மக்கிட்ட காசு இருந்துச்சுன்னா நம்ம இந்த காரியங்களை செய்யலாம், இதை சந்திக்கலாம், இல்லை நம்மளோட ஃப்யூச்சர் இப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஆனால் விசுவாசம் என்று சொல்லும்போது எதுக்கும் மேலே நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலையிலும் நம்ம நம்புறது, நம்ம காணாத காரியங்களை குறித்து நம்பிக்கையோடு விசுவாசிப்பது தான் நம்ம விசுவாசம்னு சொல்கிறோம். வேதத்தில் ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னா, அவங்க இருவரும் முதிர் வயதான போதும் அவர்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. ஆபிரகாம் 100 வயதான போது அவனுடைய சரீரம் செத்த நிலைமையில் இருந்தது. சாராளுடைய கர்ப்பம் கூட செத்துதான் இருந்தது என்று வசனம் சொல்லுகிறது. ஆனாலும் இருவரும் அவங்களுடைய சரீர நிலைமையை குறித்து அவர்கள் பலவீனமாக இருக்கவில்லை. அதாவது அவர்களுடைய சரீரம் செத்ததாக இருந்த போதும் அதை அவர்கள் எண்ணாதிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதை எண்ணாமல் வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று கர்த்தரை துதித்து விசுவாசத்தில் வல்லவன் ஆனான் என ஆபிரகாமை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய அந்த பலவீனத்தை அவர்களுடைய எண்ணங்களில் சிந்திக்காமல் இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் நம்புறதற்கு ஏதுவான சில காரியங்களை கர்த்தர் நம்மை விட்டு எடுக்கிறதும் நாம் விசுவாசத்தில் வல்லவர்கள் ஆகும்படியாக. ஆனால் நாம் அந்த காரியங்களே நினச்சி நம்முடைய இருதயத்தில் பலவீனப்படுகிறோம். ஆனால் ஆபிரகாமும் சாராலும் அப்படி அல்ல. அதை எண்ணாமல் கர்த்தரை முழுவதுமாக விசுவாசித்து விசுவாசத்திலே வல்லவர்கள் ஆனார்கள் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், நாங்கள் எப்பக்க நெருக்கப்பட்டோம், நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். ஏன்னா எங்களுடைய புறம்பான மனுஷன் அழிந்தோம், உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறதுமா இருக்கிறது என. நாம் இப்போ புறம்பான மனுஷனையே நம்முடைய புறம்பான பலவீனங்களை குறித்து, நம்முடைய திறமைகளை குறித்து, நம்மளால் எது முடியும் முடியாது அப்படிங்கிற காரியங்கள், நம்மளுடைய இயலாமைகளை குறித்தே நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னா நம்முடைய இருதயம் நாளுக்கு நாள் பலவீனப்பட்டுட்டே இருக்கும். பவுல் சொல்லுகிறார், எவ்வளோ ஒடுக்கப்பட்டாலும் நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். ஆனால் எங்களுடைய இருதயம் ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதுனா. இருதயம் எதுக்காக புதிதாக்கப்படுகிறதுனா, தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்ன, அவருக்கு எது பிரியம், ஆண்டவருக்கு எது பிரியம், நன்மையான காரியம், அவருக்கு உகந்த காரியம் என்பதை குறித்து நம்ம பகுத்தறியத்தக்கதாக நம்முடைய இருதயம் ஒவ்வொரு நாளும் புதிதாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இல்லை நம்ம இந்த உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்களாகவும் மற்றவங்களோட வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கையை கம்பேர் பண்ணுறவர்களாக இருந்தோம்னா நம்முடைய இருதயம் நாளுக்கு நாள் பலவீனப்பட்டு கொண்டே தான் இருக்கும். விசுவாசத்தில் நாம் உறுதியாக இருக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று. விசுவாசம் இல்லாமல் நம்ம பின்வாங்கி போனோம்னா கர்த்தருடைய ஆத்துமா நம்ம மேலே பிரியமாக இருக்காது என்று வசனம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட ஒரு நிச்சயமான விசுவாசம் நமக்கு வரணும்னா முதல்ல பலவீனப்படுற நம்முடைய இருதயம் பலப்படணும். நம்முடைய இருதயம் பலவீனமாக இருக்கிறதுனால தான் நமக்குள்ள ஒரு சந்தேகம், ஒரு இருமனம் எப்பவுமே இது நடக்குமா நடக்காதா, இல்லை இந்த பாதையா இல்லையா அப்படிங்கிற ஒரு இருமனம் இருந்துகிட்டே இருக்கும். வசனம் சொல்லுகிறது, இருமனம் உள்ளவன் தன்னுடைய வழிகளிலெல்லாம் நிலையற்று இருக்கிறான் என. சந்தேகப்படுகிறவன் அவனுடைய வழிகளிலெல்லாம் நிலையற்று இருக்கிறானா. அப்படின்னா காற்றில் அலைவுபடுகிற ஒரு அலையை போல அவனுடைய வழிகளெல்லாம் காற்றடிக்கிற திசையிலே போயிட்டுருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது எந்த ஒரு காரியத்திலும் ஒரு உறுதி, ஒரு நிச்சயம் ஏற்படாது. கர்த்தருடைய சித்தம் என்பதை நாம் ஒரு நாளும் உணர முடியாது. ஆகவே நம்முடைய இருதயம் பலப்பட எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16 சொல்கிறது, அவருடைய ஆவியினால் உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்பட வேண்டும் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது நம்முடைய பலவீனங்களில் அவருடைய பலன் பூரணமாய் கிரியை செய்கிறது. நம்முடைய வெறுமையில், நம்முடைய இல்லாமையில் அவர் நிறைவாக இருக்கிறார். ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது, பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலேயே ஆகும்.
சாராள் விசுவாசித்த போது அவளுடைய செத்துப்போன அந்த கற்பந்தரிக்க பலனடைந்தது என்று எபிரேயர் 11:11 பார்க்கிறோம். அவளுடைய அந்த பலவீனத்தை குறித்து அவள் ஒவ்வொரு நாளும் அதை நினச்சி வருத்தப்பட்டுட்டே இருக்காம கர்த்தர் மேலே விசுவாசித்து பலப்பட்டதுனால அவளுடைய செத்துப்போன அந்த கற்பம் தரிக்கிறதற்கு பலன் அடைந்தது என்று இங்கே பார்க்கிறோம். நம்முடைய தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பாருங்கள், பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 4:13 விசுவாச ஆவி உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறதுனால் பேசுகிறோம். கர்த்தராகி இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி தமக்கு முன் நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம் என பரம காரியத்தை குறித்து அவ்வளோ ஒரு நிச்சயமாக பேசுகிறார். இயேசு கிறிஸ்து அவ்வளோ பாடுகளின் மத்தியில் சிலுவையில் அறையப்பட்ட பின்பும் அவரை உயிரோடு எழுப்பினவர் நாங்களும் எவ்வளவு நெருக்கப்பட்டாலும் எவ்வளோ ஒடுக்கப்பட்டாலும் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி அவருக்கு முன் நிறுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என விசுவாசித்து பேசுகிறார். அவர் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை பவுல் அறிந்திருக்கிறார். ஆகவே தான் அந்த பரம காரியத்தை குறித்த நிச்சயம் அவருக்கு இருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், யோவான் எழுதின சுவிசேஷம் 3:12 பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே, பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள் என்று அங்கே கேட்கிறார். பூமிக்கு அடுத்த காரியங்கள், நம்ம காண்கிற காரியங்களை குறித்தே நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயம் பலப்படாமல் இருதயம் வீக்காக இருக்குன்னா ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை குறித்து நாம் அதை அறிகிறதுக்கு நமக்குள்ளே வாஞ்சை ஏற்படாது. அந்த மேலான காரியங்களை அறிவதற்குரிய வாஞ்சையோ ஆசையோ நமக்குள்ளே உண்டாகாது. ஆகவே ஆவியினாலே நாம் பலப்படும் போது அவருக்கு சித்தம் என்ன அப்படிங்கிற அறிவு நமக்குள்ளே உண்டாகிறது. அப்போ நம்ம உலகத்தில் காண்கிறவைகளை அல்ல, காணாத அந்த பரம ராஜ்யத்தையே நம்ம நோக்கி இருக்கிறவர்களாக இருப்போம். இந்த ஒரு வாஞ்சையை, இந்த ஒரு ஆசையை தான் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் எதிர்பார்க்கிறார். அவர் நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ண நம்ம ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நேரத்திற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இசப்பா, இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, நாங்கள் விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய இருதயம் மிகவும் பலவீனப்பட்டு இருக்குப்பா. உங்களுடைய ஆவியினால் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்பட எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்கப்பா. எங்களை சுற்றி இருக்கிற காரியங்கள் எங்களை நெருக்காதபடிக்கு தகப்பனே, நாங்கள் எந்த நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் அப்பா உண்மையில விசுவாசத்தில் ஒவ்வொரு நாளும் அப்பா வளருகிறவர்களா எங்களை மாற்றுங்க. எங்களுக்குள்ள விசுவாசத்தை துவக்கினவர் நீங்கப்பா, முடிக்கிறவரும் நீங்கள் அப்பா. அந்த விசுவாசத்தில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வளரணும். எங்கள் தேவன் எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க. எங்ககிட்ட காணப்படுகிற குறைகளை எல்லாம் நீக்கி நீங்கள் எங்கள் இருதயத்தில் வாசம் பண்ணி எங்களுடைய இருதயம் ஒவ்வொரு நாளும் பலப்படவும் புதிதாக்கப்படவும் உங்களுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொண்டு அதையே நோக்கமாக வைத்து கொண்டு அப்பா நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா, காண்கிற அனைத்து காரியங்களும் அநித்தியமானவைகள். அநித்தியமான இந்த காரியங்களே குறித்து நாங்கள் பலவீனப்பட்டவர்களாக இல்லாமல் அப்பா நித்தியத்துக்குரிய காரியங்களை குறித்து யோசிக்கிறவர்களாக தகப்பனே அதையே நாடுகிறவர்களாக எங்களை மாற்றுங்க. உங்களுடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துங்க. எங்களை தாழ்த்துகிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.